விவேகானந்தா தாளாளர் அவர்கள் சிறப்பு ஆற்றும்படி அழைக்கிறோம். ஜாதக பரிவர்த்தனை விழா இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை பணியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் ஒரு தந்தை என்ற வகையில் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஐயா அவர்கள் கூறியதெல்லாம் போல ஒரு நல்ல மகளை நாங்கள் தேடும் பொழுது அதில் வியாபார நோக்கத்தோடே நிறைய பேர் தான் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு இன்றைய சமூகத்துல. இதை நான் ஐயா அவர்கிட்ட நான் பதிவு பண்ணேன். என்கிட்ட போன்ல பேசினாங்க. ஐயா ஊர்ல ஆத்தூர்ல ஒரு வாத்தியார் என்கிட்ட வேலை பார்க்குறாரு, பிஜி அசிஸ்டன்ட் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் இந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்கேன் ஐயா, எப்படி என்ன வரும்? ரொம்ப நல்லவர் சார். ஆனால் அவர் அவங்க குடும்பம் மற்றது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஒரு பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறாரு. ஏழை பெண்களுக்கு அவங்களுக்கு படிக்க வைக்கிறாரு. படிக்க வைக்கிறாருன்னு சொன்னோடனே நமக்கு மனசுல ஒரு இடம் பிடிச்சிட்டாரு. ஏழை பெண் பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய படிப்புக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. தொடர்ந்து வருஷம் 10 பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறாரு. என்னுடைய பள்ளி ஆசிரியர் சொன்னோடனே ஐயா பேர்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஐயா அவருடைய ஏற்பாடால, தலைவர் அவருடைய ஏற்பாடால இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி திடீர்னு நம்ம பள்ளிக்கே வந்துட்டாங்க. சரி ஐயா, எங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பு நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். இந்த வருடம் மிக குறுகிய காலமாக இருக்கு. நாங்கள் கூட ஐயா சொன்னாங்க, நாங்களாம் முழு நேரம் ஆசிரியர், அதனால இருக்கிறோம். அந்த மாதிரி மாணவர்கள் தேர்வுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் நடத்துங்க. எங்கள் திருக்கோயிலூர் ஒரு புனித பூமி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ எங்களுடைய லட்சியம்னா ஒரு 1000 மாணவர்கள் நம்ம விடைபெறும் பொழுது நம்மளை நினைக்கணும் அப்படின்றது எங்களுடைய லட்சியம். இப்போ நீங்களும் அதே போல ஒரு 1000 திருமணத்தை உங்களுடைய தலைமையில் நடத்திட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா இருக்கும். உங்க வயதுல நாங்கள் கூட இதுதான் செய்யணும். இதெல்லாம் போனஸ் லைஃப். இந்த போனஸ் லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஒன்று கடவுள் சேவை செய்யணும். திரு தனியாசன் அவர்கள் இருக்கிறாங்க, மணமுடியில் சுவாமிநாராயணன் கோயிலை நிறுவியிருக்கிறாங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு அவங்க கைடாக இருந்தவங்க சாமிநாராயண கோயில் அகமதாபாத்தில். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டம் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு சேவை பணியில தங்களை ஈடுபடுத்தி கொண்டு சந்தோஷப்படுறாங்க. அது மாதிரி ஐயா அவர்கள் எங்களுடைய அனைவருடைய பெரியோருடைய வேண்டுகோள், மென்மேலும் நீங்கள் நிறைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்து அதற்கு உதவியாக இருந்து எங்களை போன்றவர்கள் உங்களை போன்ற வழியில் வருவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சியை நடத்துங்கள். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய ஆதரவை உங்களுக்கு நல்குகின்றோம். இந்த வருடம் சில குறைகள் இருந்தாலும் வரும் காலத்தில் இதை சிறப்பாக நம்மால் செய்ய முடியும். இன்றைக்கே கூட நாங்கள் நிறைய பேர்த்த தொடர்பு கொண்டிருக்கிறோம். வந்துட்டே இருப்பாங்க. அவங்க எத்தனை மணி வரைக்கும் நடக்குதுன்னாங்க, 1 மணி வரைக்கும் நடக்கணும். 1 மணி வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன பெற்றோர்கள் வருவாங்க. நான் இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டபடி பெரியவர்கள் முன்னிலையில் நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு வருஷமும் அவசியம் வாங்க. எங்கள் ஊருக்கு நீங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. லாபம் நோக்கம் இல்லாமல் தர்ம சிந்தனையோட நீங்கள் தொடர்ந்து நடத்தி நிறைய பேருக்கு உதவியாக இருக்க வேண்டுமாய் உங்களுக்கு கடவுள் அருளால் நல்ல ஒரு ஆயுசு கொடுத்து உங்களுடன்
உடன் இருந்து பணியாற்றும் உங்களுடைய அலுவலர்கள், உங்களுடைய அலுவலர்களுக்கும் எங்களுடைய நன்றிதலையும் இறைவனையும் இந்த நேரத்தில் நாம் இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாளாளர் அவர்கள் மனம் விட்டு பேசினார். ஏன்னா எல்லாரும் பிள்ளையை பெற்றவங்க வரம் தேடுறவங்களாம் 4 நாளைக்கு ஒருக்கா காசு கொடுங்க சொல்லி புரோக்கர்கிட்ட கொடுத்து வெந்து நொண்டு போயிருக்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி யாரும் காசே வாங்குறது கிடையாது. ஒரு முறை பதிவு செய்தால் 3002 ரூபா தான், டாக்டர்னா 5002 ரூபா, இவ்வளவுதான் காசு. இதுக்கு 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு தினமும் காலையில் எழுந்தவுடன் மங்கள இசையோட ஜாதகத்தை அனுப்புறது மட்டும் இல்ல, உங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை போன்ல தொடர்பு கொண்டுட்டோம். நேரடியா வராதிங்க, செலவு பண்ணிக்கிட்டு. ஒரு கார் எடுக்கிறோம், நேற்றுக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் நாள் கோயம்புத்தூர் மதுரைக்கு கார் எடுத்து வந்துட்டாங்க. நான் சொல்லி கேட்கல, அவங்க ஐயா எனக்கு பிடிக்கிறது கஷ்டம் வந்து பிடிச்சிட்டாங்க. நான் சண்டை போட்டேன். அங்கிருந்து இங்க வந்தா 10,000 ரூபாய் செலவு, பெட்ரோல் செலவு. நான் 5000 ரூபாய் கொடுங்க, அங்கிருந்தே கட்டிக்கிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சிரமம் இல்லாமல் வீட்டுல இருந்து. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஜாதகம் பதிவு பண்றாங்கன்னா ஜாதகம் பார்ப்பது எப்படி, உங்க பிள்ளைக்கு குருபாலம் இருக்குதா இல்லையா, அது அப்பயே அவங்கள கணிச்சு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இன்னும் 1 வருஷத்துக்கு குருபாலம் இல்ல குருபாலம் இருக்குது, இந்த டைம்ல பாருங்க, இந்தந்த நட்சத்திரம் இப்ப சேரும் அப்படின்னு இப்ப வந்தவங்க எல்லாத்துக்குமே நாங்க ஒரு சீட்டு கைடி கொடுக்குறோம். ஏன் அந்த நட்சத்திர சீட்டு ஒரு 10 எடுத்து வந்து ஐயா கிட்ட கொடுங்க. மணிமேலை இப்படி ஆணுக்கு பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொருத்தம் பார்ப்பது எப்படி, கிரைகள் நிலைகள்னா என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கீங்க. நிறைய பேரு நீங்க கொடுங்க, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்குது, இங்க நான் உள்ள அனுப்ப சொன்னேன், முன்ன கொடுத்துட்டு அங்க போய் கொடுங்க. இருக்கிறாங்க தெரிஞ்ச பையன் இருக்கிறாங்க, மாப்பிள்ளை சொல்லுவாங்க. அவங்க கடவுளா இல்ல, அந்த பொண்ணுக்கு குருபலம் வந்திருக்கணும், பையனுக்கு குருபலம் வந்திருக்கணும். நிறைய பேரு நான் பண்ணி வச்சுட்டு பண்ணவே முடியாது, நேரங்காலம் வந்தால் ஒழிய வேற யாருக்கும் கல்யாணம் கிடையாது. சார் சொன்ன மாதிரி நான் சின்ன வயசுல சாப்பாட்டுக்கே கஷ்டம். 4வது வருடம் படிக்கிறது எங்க ஸ்கூல் வாஜார் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு. அதனால என் பிள்ளைங்களுக்கு வேலைக்கு போனதுனால வருடம் 3 டாக்டர் பிள்ளைங்களுக்கு பணம் கட்டிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும். அதே மாதிரி காலேஜுக்கார பிள்ளைகளுக்கும் நான் பணம் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது எல்லாம் நான் பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, சொந்தமா குந்தறதுக்கு சொந்த வீடு கூட கிடையாது. கடவுள் என்னை தர்மம் செய்யணும்னு அனுப்பி வச்சிருக்காரு. அந்த தர்மத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். பெற்றோரிடம் வாங்க காசு பதிவு பண்ற செலவுக்கே பத்தாது. ஆனா திருமணம் நடக்கும் வரை அவர்களுக்கு எந்த நேரம் போன் செய்தாலும் தொடர்பு கொண்டு எங்க ஸ்டாஃபுக்கு சொல்லுவாங்க. எங்க பணியாளர்கள் 19 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட யாருக்கிட்டையும் 1 ரூபா கூட காசு வாங்க மாட்டாங்க. யூடியூப் சேனல், சினிமா ஷூட்டிங், எடிட்டிங் எல்லாம் இருக்குது. இப்ப நீங்க பேரண்ட்ஸை பதிவு பண்றீங்கன்னா உங்களை யூடியூப்ல பேச வச்சு ஒளிபரப்புவோம். அதுக்கு காசு வாங்குறது கிடையாது. ஏன்னா நான் வரும்போது ஒன்று கொண்டு வரல, போகும்போது நான் எதுவும் எடுத்துட்டு போக முடியாது. இருக்கும் வரை உடலில் காத்து இருக்கும் வரை நிம்மதியா வாழ்ந்தால் அதுவே நான் மனித பிறவில் செய்த புண்ணியம். அதுக்கு தான் நான் பயன்படுறேன். அதனால் ஆசிரியர் சொன்னது போல் 1 வருஷத்துக்கு என்ன வருமுறை, மே மாசம் லீவு, எல்லாரும் ஃப்ரீயா தான் இருப்பாங்க. இப்போ தூரம் அந்த மே மாசம் லீவ்ல உங்க ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுங்க, ஒரு தேதியை சொல்லுங்க. 10 நாளைக்கு முன்னாடி ஊருக்குள்ள போஸ்டர் வைக்கணும். ஆட்டோ விளம்பரம் கொடுத்தோம்னா மக்களுக்கு இன்னும் சேவை செய்யலாம் கொடுக்கணும். அடுத்ததாக ஒவ்வொரு மனநிலையில இருப்பாங்க. வரம் தேடும் பெற்றோர்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு 35 வயசு 40 வயசு ஆகியும் கல்யாணம் பார்க்குறாங்க, பையனுக்கு அதே மாதிரி இருக்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னா விட்டு கொடுத்தாலுடைய திருமணம் விரைவில் நடக்காது. ஆண்களும் சரி பெண்களும் சரி. அதுக்குதான் ஜோதிடர்கள் வச்சிருக்கிறாங்க. ஜோதிடம் என்பது பொய் அல்ல, ஜோதிடம் உண்மை. அதனால்
அவங்க பிறக்கும் நேரத்தை நேரத்தை வைத்து ஜோதிடம் கணிக்கப்படுகிறது. அப்படி கணிக்கும் ஜாதகங்களை வைத்திருந்தால் நாம் தினப்பொருத்தம், மனப்பொருத்தம் எல்லாம் பார்க்க வேண்டும். இந்த நான் கொடுத்த சீட்டை நீங்க எல்லோரும் வைத்து எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த ஊருக்கு இந்த ஒரு வாரத்துக்கு இதே தொகையில நம்ம ஜாதகம் பதிவு தரேன். இந்த சுத்து வட்டாரத்தில் நிறைய பேருக்கு தெரியல. இந்த குறைந்த ரேட்ல ஜாதக பதிவு பண்ணி நான் பதிவு செய்றேன் சார். சரிங்களா? இப்ப பெற்றோர்கள் இது புது இடமா இருக்கிறதுனால நாங்களும் புதுசா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியல. வருங்காலங்களில் அவர்கள் எல்லாம் சிறப்பாக செய்வார்கள், வருவார்கள். முதல்ல ஒரு பெற்றோரும் தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு பிள்ளையை பெக்கிறோம்னா அந்த குழந்தை பிறந்ததும் இது அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, இது மாமா, இது அத்தைன்னு ஊர் உலகத்துக்கு பூரா நம்ம தான் அறிமுகப்படுத்துறோம். நல்ல பள்ளியா போய் சேர்க்கிறோம். எங்க இருக்குது? நல்ல கல்லூரியா போய் சேர்க்கிறோம். கல்லூரி கல்வியில அலைகிறோம். அதே மாதிரி நல்ல வேலையும் வாங்கி தரோம். ஆனா திருமணத்திற்கு மட்டும் தன் பிள்ளைகள் நிறைய பேர் அவங்க சௌகரியத்துக்கு தேர்வு செய்யறாங்க. பிள்ளையை பெற்று வேலை வாங்க வரும் கஷ்டப்பட்ட நமக்கு அவங்க நல்ல வரனை அமைத்து தர முடியாதா? அதை பெண் பிள்ளைகள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பிஇ படிச்சா பிஇ தான், டாக்டர்னா டாக்டர் தான், இன்ஜினியர் இன்ஜினியர் எப்படி செய்யறது? எல்லாருமே இன்ஜினியர் ஆயிட்டா நீங்க குடியிருக்கிற வீட்டை கட்டுறது யாரு? அதுக்கு பிளம்பர் யாரு? லைட்டு போடுறது யாரு? நீங்க மேக்கப் போடுற சுண்ணம் தயார் பண்றவங்க யாரு கட்டிக்கிறது? ட்ரெஸ் தயார் பண்ற யார் கட்டிக்கிறது? இதுக்கெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். பட்ட பிள்ளைகள்லாம் பெண்கள் விட்டு கொடுக்கும் தன்மை இருந்தால் மட்டுமே சீக்கிரம் எல்லாத்துக்கும் கல்யாணம் நடக்கும். எல்லாம் நினைச்சு பாருங்க. விவசாயம் பண்றோம், சாப்பிடுறோம். விவசாயம் இல்லைன்னா சாப்பிட முடியுமா? உணவு வேணும்ல. யாரு பார்த்தாலும் இப்ப நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணும். அப்ப அந்த விவசாயம் பண்றவங்க யாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணம் நடக்கூடாதா? உணவு வேணும்ல. அது பெண் பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெற்றோர்களும் நம்மோட இவ்வளவு வசதி இருக்குது, வசதியான மாப்பிள்ளை தான் வேணும்னு நினைக்காதீங்க. உங்க பணம் பூரா அவங்களுக்கு கொடுத்துட போறது கிடையாது. ஏதோ குறிப்பிட்ட அளவு கொடுப்பீங்க. அதுக்காக அவன் நினைக்காம நல்ல குணம் உள்ள மணமகனா தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த திருமணம் தடையா இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனைகள். ஏன்னா வசதிங்கிறாங்க, வெளிநாடுங்கிறாங்க. டாக்டர் இப்ப பாரு, இவரே டாக்டர் வேணாம், தொழில் இருந்தா கூட சொல்லுங்க இவரே சொல்லாரு. அது மாதிரி மாற்று எண்ணம் உடையவர்கள் இருந்தால் மட்டுமே விரைவில் யாருக்கும் தடை இல்லாமல் திருமணம் நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு திருமணம்னா 10 நாள் 12 நாள் நடக்கும். அந்த 10 நாள் 12 நாளையில சொந்தக்காரங்க, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க. அந்த திருமணத்திலே 2 கல்யாணம் 3 கல்யாணம் நடந்துடும். இப்பெல்லாம் பண்ணா ஒரு கல்யாணத்துல 10 நிமிஷம் நம்ம நிற்க மாட்டேங்கிறோம். எப்படி உறவு முறையே என்ன எதுன்னு தெரியல. அன்னைக்குதான் பந்தல்ல போட்டீங்கன்னா பந்தல போட்டு பொண்ணு அழைச்சிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க? அந்த பொண்ணு வரும்போது மைக் செட் யாரும் சும்மா இருக்க மாட்டாரு, மைக் போட்டு விட்டுருவாரு. வாங்க பூரா வாசல் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மைக் செட் ஒரு பாட்டு போடுவாரு. மணமகளே மணமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணமிருக்கும் மணமகளே வாவா, எங்கள் குலம் காக்க மகளே வாவா, மணமகளே மருமகளே வாவா. அப்படி பாட்டு போட்டாங்க. உள்ள இடுப்புல ஒரு குடத்தை கொடுத்துட்டு உள்ளார போய் கச்சுதான் அந்த விளக்க வச்சு விளக்க பத்து வைப்பாங்க. அப்ப
சொந்தக்காரங்க எல்லாம் சில ஒரு பாட்டு பாடுவாங்க, அப்பெல்லாம் பாட்டு பாடுவாங்க. விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நல்லதாக நடக்கட்டும். அன்னைக்கு பாட்டு. விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நடக்கட்டும் நடக்கட்டும். மஞ்சளிலே நீ கொடுத்தாய் மங்களம். கை வச்சுக்கிட்டு டிங்கு 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 டிங்குன்னு ஆடுறாங்க. அந்த மாமியாக்காரங்களா பாவம் வரும்போதே இந்த ஆட்டம் போடுறாங்க. வீட்டுல வந்து என்ன ஆட்டம்னா மாமியார் அழுது போயிருக்காங்க. என்ன அப்படியா தெரியாங்க? ஒரு மங்களகரமான அவன் வீட்டுக்கு நிறைய கிடையாது. நான் பாத்துக்கிறேன், பேய் மாதிரி தலையை வச்சு போட்டுக்கிட்டு ஒரு முடி கூட போடுறதில்ல, சேர்ந்து டான்ஸ் போறாங்க. பேய் மாதிரி இப்படி இப்படிக்கிட்டு, அதான் மங்களம். அதனால அந்த மாதிரி கலாச்சாரங்கள்லாம் விட்டுட்டு பண்பாட்டுப்படி பழைய மாதிரி நடந்தா எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லா நடக்கும். எனவே விட்டு கொடுங்கள், கெட்டு போக மாட்டீங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த 2 ஜாதகம் வந்திருக்கிறது, அவர்களை அனுபவம் செய்து விட்டு திருப்பி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நான் ஜோதிடர். ஜோசியம் பார்க்கிறவங்க, பொருத்தம் பார்க்கிறவங்க என்கிட்ட வந்தா நான் உடனே அதை பார்த்து கணித்து சொல்லுவேன், ஜாதகமும் சொல்லுவேன். உங்களையும் பதிவு செய்திகளை அறிமுகம் செய்து யூடியூப்ல விளம்பரப்படுத்துறேன். நன்றி. இந்த இடைவெளிக்கு மீண்டும் தொடரும். ஜாதகம் பதிவு செய்து நீங்க வாங்க, நம்மளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா நான் சொல்றேன். நன்றி. கோவிந்தராஜன் நகர்மன்ற உறுப்பினர் வந்து தாம் பொண்ணுக்கு பதிவு பண்ண வந்திருக்கிறாங்க. அவர் வந்து அந்த பொண்ணு பேர் வந்து கோடேஸ்வரி. 7/9/1999 பிறந்திருக்கிறாங்க. படிப்பு வந்து பிஇ படிச்சிருக்கிறாங்க. எஸ்பிஐ ஹெச்ஆர் வேலை பார்க்குறாங்க. தனுசு லக்னம், கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். அப்பா பேரு கோவிந்தராஜன் நகர்மன்ற உறுப்பினர், ரியல் எஸ்டேட். அம்மா பேரு கவிதா, இல்லத்தரசி. தங்கச்சி ஒன்று ஊதாசி. இவங்க இந்து அகமொழியில் குடும்ப மேலாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க எதிர்பார்க்கலாம் ஐடி மாப்பிள்ளை, தொழில் மேலாளர், அகமொழியர் எதிர்பார்க்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து ராகு கேது சிம்ம ஜாதகம். ஐயா நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்களா? ஐடில ஒர்க் பண்ற மாப்பிள்ள, நல்ல குணமான மாப்பிள்ள, வேலை இந்த பெற்றோருக்கு எதிர்பார்ப்பு என்னன்னா, அவங்க நல்ல நீதி ஜாதகம், இவங்க தகுந்தாற் போல் இளைய பாருங்கள், தொழில் வேளாளர், அகமொழியர், பிசி உள்பதிவு. சகோதரர் சொல்லியிருக்காரு, இவருக்கு தகுந்தாற் போல் வரமைப்புள்ளவர்கள் எஸ்ஆர்சி கல்யாணமாலை தொடர்பு கொண்டால் உடன் பேசி கொடுக்கலாம். உங்களுக்கான போட்டோ, ஜாதகம், பயோடேட்டா இதன் மூலம் அனுப்பப்படும். நன்றி. கலை மற்றும் அறிவியல் கல்வியின் தலைவர், நிர்வாக தலைவர் திரு ஆர். செல்வராஜ் ஐயா சார்பாகவும், திருக்கோவிலூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாகவும் ஐயா அவர்களின் நினைவுபடுத்தலை தெரிவிக்கிறோம். நன்றி.
மேடம் பாருங்க மேடம். ஓகே வாங்க வாங்க சார். நீங்களாம் எங்களுக்கு குழந்தை மாதிரி சார். சார் நீங்களும் வளர வேண்டியவங்க சார். வணக்கம். திருக்கோவிலூர் ஜாதக பரிவர்த்தனை விழாவுக்கு சிவஞானம் ராவல் சார் வந்திருக்கிறாங்க. நான் பொண்ணுக்கு பதிவு பண்றதுக்கு. பொண்ணு பேரு சங்கமித்ரா. 22/7/2000 பிறந்திருக்கிறாங்க. பிஎஸ்சி படிச்சிருக்கிறாங்க, அக்ரி படிச்சிருக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறாங்க. இவங்க இந்து துருவ ஆகக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, தனுசு லக்னம். அம்மா பேர் லட்சுமி. ஓவர்சீஸ் பேங்க் இருக்கிறாங்க. தங்கச்சி ஒன்று திருமணம் ஆகவில்லை. இவருக்கு சொந்தமா 3 இடத்து வீடு சொத்துலாம் இருக்குது. இவருக்கு அரசு வேலை, தனியார் படிப்பு இருந்தாலும் பரவாயில்ல சொல்லியிருக்காரு. பிசி முடிக்கிறது. அவர் எப்படின்னா அவர் வாயால் சொல்ல கேட்கலாம். அரசு வேலை எதிர்பார்க்கப்படுது. அரசு வேலை, அரசு பணி மட்டும்தான் வேணுமா? இதுக்கு அரசு பணி மட்டும்தான் வேணுமா? அதுக்கு தகுந்த மாதிரி வரவழைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான போட்டோ ஜாதகம் காட்டுறோம், பார்த்து வருகிறது. நன்றி. வணக்கம். திருக்கோவிலூர் ஜாதக பரிவர்த்தனை விழாவில் திரு மதியழகன் சார் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க பையன் விக்னேஷ் 10/2/1995 வந்திருக்காரு. இந்து அகமுடியர். அம்மா பேரு ஸ்ரீமதி சிஜிவலா. ஃபைனான்ஸ் பிளவர் மில்ல வச்சிருக்கிறாங்க. நல்ல வசதி. இவருக்கு ஏற்ற பெண் மரம் வைத்துள்ளவர்கள் அகமுடியர், தொழுவை வேளாளர் முதலியார் சமூகம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அம்மா நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க. நல்ல குடும்பமா இருக்கலாம். ஐடி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வேற எந்த வேலையும் இவருக்கு வந்து நல்ல ஒரு குடும்ப பாங்கனா எதிர்பார்க்கிறாரு. இதுக்கேற்றவர்கள் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண முறை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். உங்களுக்கு பாட்டோ ஜாதகம் பார்த்து மகிழுங்கள். வணக்கம். நம்மளுடைய அழைப்பை ஏற்று புதுக்கோட்டைக்காரனால அறந்தாங்கிலிருந்து வந்திருக்காரு. நேற்றே போன் பண்ணதுல சார் நான் உங்களுக்கு சொல்றேன். திருச்சிக்காரனா தனியார் அறந்தாங்க இருந்து இங்க ஜாதகம் பதிவு பண்ண வந்திருக்காரு. அதே இவ்வளவு தூரம் வர வேண்டாமே, இல்லையா நான் நேரில் பார்த்ததெல்லாம் பார்க்கணும்னு அங்கிட்ட வந்திருக்காரு. அவருக்கு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் குறித்து அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அறந்தாங்கிட்டு வந்திருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி. எங்கள் ஊரில் திருவள்ளுவர் சங்க தலைவராக இருக்கேன். நான் இந்த கல்யாண மாலையை நான் ஒரு 5 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பையனுக்கு பொண்ணு கேட்டிருக்கேன். டாக்டர் பையன். அதுக்கு இப்போ பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம். பிடிஎஸ்ஸு, எம்பிபிஎஸ்ஸு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அது கேட்டது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். 5 வருஷம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் பொண்ணு தேட ஆரம்பிச்சிருக்கோம். அது சொந்தமாக சாரை டீல் பண்ண வந்திருக்கேன். இவர் வச்சு ஒரு அறந்தாங்கில ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அது கூட பண்ணுவோம்.
அறந்தாங்கி வந்து இந்த எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் விழாவில் கலந்து சிறப்பித்தமைக்கு எங்களது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கணும். ஐயா அறந்தாங்கி வந்து எல்லாரும் சிறப்பிட்டு வர வேண்டாம்னு நேற்றே சொன்னேன், கேட்காம வந்துட்டாரு. என்னை பார்த்தே ஆகணும் நேரில் அப்படின்னு. அதனால உங்க ஊர்ல எல்லாத்தையும் சொல்லுங்க. ஒரு மாசம் கழிச்சு இந்த ஒரு மாசம் எல்லாம் முடியாது, அடுத்த மாசம் ஒரு தேதி சொல்லுங்க. நான் அங்கே வந்து மாசம் கூட எனக்கு புரோகிராம் இருக்கு, இடையில 2 நாள் புரோகிராம் இல்லாமல் இருக்கு. அது ஆபீஸ் வேலையை பார்க்கணும். அடுத்த மாசத்துல மார்ச் மாசத்துல ஒரு நாள் சொல்லுங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் பார்த்தா வைங்க. இன்னும் அறிமுகம் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க நம்ம காலேஜ் நம்ம புரோகிராம் வேலை செய்யறது இல்லை. எல்லாத்துக்கும் சொல்லுங்க, புதுக்கோட்டையிலையும் சொல்லுங்க, தலைவர்கள்லாம் தஞ்சாவூர்லையும் சொல்லுங்க, நான் வந்து பண்ணித்தரேன். நன்றிங்களா? சரிங்களா? நீங்க அங்கே வந்துருக்கீங்களா? இங்க வாங்க, இங்க வாங்க வாங்க வாங்க. சாங்க கொடுங்க, உங்களுக்கு ஒரு சாங் எடுத்துதான் வந்திருக்கும். துணைநாயகர் சங்க தலைவருடைய துணையாருக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிதேவி அவர்கள் சாமி அணிவித்து கௌரவிக்கிறார். நானே பார்த்து சொல்லிடுறேன், ஜாதகம் சொல்லிட்டேன். முறையா ஜாதகம் பார்க்கறவங்களுக்கு கட்டத்தை பார்க்கும்போது யார் என்னன்னு சொல்லிடலாம், சரிங்களா? ஜாதகத்தை பார்க்கும்போது பையன் இப்படி பொண்ணு எப்படின்னு சொல்லிடுவோம். அது மாதிரிதான் நேற்று ஒருத்தர் வந்தாரு, என்ன கேட்கறது வியாபாரம் 2 பொண்ணை பார்த்தா எனக்கு இல்லைங்களா சார், நல்லா பார்த்து சொல்லியா 3 பொண்ணு 2 வருஷத்துக்கு ஒரு பொண்ணு இல்லைங்க சார், 2 ஒருத்தர்ல ஒரு பையன் வந்துட்டாங்க. ஏன் என் முட்டை உண்மையை சொல்றது? யாரை கொடுக்கும்போது சொல்லணும்னு சொல்ல மாட்டோம்ல. அது மாதிரி முழுமையா ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லலாம், இறப்பதை சொல்லக்கூடாது ஒரு ஜோதிடம். எனவே ஜோசியம் பார்க்கிறவங்க யாரா இருந்தாலும் ஆன்லைன்லயே சொல்லுங்க, நான் படித்தேன். எப்படி சார் நன்றி சார். ஒரு சப்போர்ட் நீங்கல்ல அவளை எப்படி ஆசீர்வாதம் சார். நான் எப்படிங்க அவர் எவ்வளவு கேட்டார், எவ்வளவு தூரம் அங்க போனாங்க அப்படியே 20% போட்டுறாங்க. அவங்க எம்எஸ் காலையில கோத்தமிச்சி தலைமையில சார் சார் பெரிய லெவல்ல போறாங்க. நான் பாருங்க அப்படியே இங்க பாருங்க, இங்க பாருங்க ஆசி இல்ல ரொம்ப நல்லா ஓகே. சார்க்காக தான் நம்ம என்ன பண்றது இருக்கு. ஒரு வருஷம் எனக்கு ஒரு செஞ்சு முடியா எனக்கு தலைமுறை நான் இருந்தாலும் இவரும் சேர்ந்து செஞ்சீங்க. நான் நல்லா என்ன செய்யலாம் மே மாசம்